பணாசை, பொருளாசை, விக்கிரகாராதனைக்கு சமம். நிறைய கிறிஸ்தவர்கள் பணம் பத்தல, நகை பத்தல, இன்னும் கூட டவுரி வரதட்சணைங்கிற பெயர்ல இதை பாருங்க, ஆசைப்பட்டு பொருளுக்கு மேல பணத்து மேல ஆசைப்பட்டு ஒரு விக்கிரகாரன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தரதை வாங்கிக்க தப்பு இல்ல, ஆனா எனக்கு இப்படிதான் பண்ணணும், இவ்வளவுதான் பண்ணணும், இல்லைன்னா நான் தாலி கட்ட மாட்டேன், இல்லைன்னா கல்யாணம் வேண்டாம். ஆனா ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் காட்டினார். இந்த டவுரி வரதட்சணை பேசுற விஷயத்துல பிரச்சனை வருது. அவங்களால முடியல, என்ன செய்யறது, கொடுக்க வாங்குங்கள. நான் எல்லாம் திறந்த ஆண்டவருக்கா எல்லாம் விட்டேன், அந்நிய பாஷை பேசுறேன், ஆண்டவரை தேடுறேன், ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரதட்சணை துணிகரமா பிடிச்சு வாங்குற மனுஷன் எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் வடிக்குது, எத்தனை பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த வேதனை எல்லாம் யாருக்கு வரும்? தைரியமா என்னால இந்த வரதட்சணை பற்றி பேச முடியும். இயேசு என்றைக்கு நான் ரட்சகரை ஏற்றுக்கொண்டேனோ, இயேசு அறியாத குடும்பத்தை நான் ரட்சிக்கப்பட்டனோ, அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஜாதி பார்க்க மாட்டேன், வரதட்சணை வாங்க மாட்டேன். அப்படின்னு கல்யாணத்தில் அப்படிதான் இருக்கும் என்று தீர்மானம் எடுத்தேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர் அதுக்கு பிறதான் கேட்கிறேன், என்ன ஜாதி, எனக்கு என்ன சொன்ன இன்னும் வழங்க மாட்டேங்க. 5 காசு கூட கை நீட்டி எனக்கு 1 லட்சம் கொடு, 50,000 கொடு அப்படி என்று சொல்லி உங்களை ஒரு கட்டில் ஒரு வீர கூட நான் வாங்கல. அதனால நான் அப்படி இருக்கு நான் சொல்ல வரல.